Hi, NCRT, Grade 11, Chapter 3, Chemical Bonding, Book Back Question Answers பார்த்துட்டு இருக்கோம். Question number 3.2. Which important property did Mendeleev use to classify the elements in this periodic table and did he stick to that அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு, அதில் அவர் கரெக்டாக இருந்தாரா, மெயின்டைன் பண்ணாரா அப்படின்னு. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு நான் அவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷனே தேவையில்ல. நான் உங்களுக்கு இங்கே டைப் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? ஸோ இதுவே ரொம்ப எக்ஸஸ் தான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ இதுக்கு சிம்பிளா ஆன்சர் பண்ணணும்னா, எந்த ப்ராப்பர்ட்டில அவர் ஸ்டிக் ஸ்டிக் பண்ணியிருந்தாருன்னா, ஹி கிளாசிஃபைடு த எலமெண்ட்ஸ். அதாவது எலமெண்ட்ஸ வந்து என்ன பண்ணாருன்னா, அட்டாமிக் வெயிட்ட பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணாரு. ஸோ அட்டாமிக் மாஸ் ஆர் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் மாஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இத பேஸ் பண்ணி அவரு கிளாசிஃபை பண்ணியிருந்தாரு. அண்ட் இவர் என்ன பண்ணாருன்னா, அது போக நெறைய சிமிலாரிட்டீஸ் அண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட சொன்னார். உதாரணத்துக்கு ஒரு குரூப்ல இருந்து உதாரணத்துக்கு ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் ஃபேமிலி எடுத்துக்கோங்க. ஆக்ஸிஜன் ஃபேமிலில இப்ப H2O ஃபார்ம் ஆகுதுன்னா, அதே மாரி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? H2S. அடுத்து பார்த்தீங்கன்னா, H2SC. ஸோ அந்த மாரி ஜெனரலான ஸ்கீம்ஸ் எழுத ஆரம்பிச்சாரு. எப்படின்னா, இப்ப H2X அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்னா நமக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டா இங்க மாறிட்டே இருக்கும். இந்த மாரி சிமிலாரிட்டீஸான ப்ராப்பர்ட்டி, அதாவது அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ்ல ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட்ல இருக்க சிமிலாரிட்டீஸ், இதெல்லாம் அவர் ஒரு எவிடன்ஸா நமக்கு இதுல வச்சிருந்தாரு மெண்டல் பீரியாடிக் டேபிள்ல. ஸோ உங்களுக்கு புரியிற மாரி சொல்ட்டேன். இப்ப அத நம்ம டைப் பண்ற இங்கிலீஷ்ல ஒரு ஃபார்மலான எக்ஸ்ப்ளனேஷனா பார்க்கலாம். Mendeleev arranged element in horizontal rows and vertical column of the table in order of their increasing atomic weights in such a way that elements with similar properties occupy the same vertical column. அப்ப எலிமெண்ட்ஸ்ல சிமிலாரிட்டி இருக்கலாம் என்ன பண்ணும், குரூப்ஸ் ஆக்குபை பண்ணும். அதாவது காலம்ஸ நமக்கு என்ன பண்ணும், ஆக்குபை பண்ணும். He fully recognized the significance of periodicity and used a broader range of physical and chemical property to classify the elements. Right? And in a particular, Mendeleev relied on the similarities of empirical formula and properties of the compound formed by the element. So, இந்த compound formed by the element தான் நான் இங்க எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். H2O, H2S, H2SE இந்த மாதிரி. And he realized that some of the element did not fit in this scheme of classification in order of atomic weight was strictly followed. He ignored the order of atomic weight, thinking that atomic measurements might be incorrect and placed the element with the similar properties together. ஸோ அப்போ செகண்ட் கொஷின், டிட் ஹீ ஸ்டிக் டு தட் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன? ஸோ இவர் அட்டாமிக் வெயிட்டை வச்சு தான் என்ன பண்ணாரு, கிளாஸிஃபை பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலும் என்ன பண்ணலை, இவர் வந்து வெயிட்டுல கரெக்டாக வெயிட்டை ஃபாலோ பண்ணல. ஏன்னா ஒரு சிலதுக்கு வெயிட் சேஞ்ச் ஆகுது, இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி சிமிலராக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, வெயிட்டில் சேஞ்ச் ஆனாலும் ப்ராப்பர்ட்டி சிமிலராக இருக்கிறதுனால மேபி அட்டாமிக் வெயிட் இன்கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அசம்ஷன் என்ன பண்ணுறாரு, ப்ராப்பர்ட்டி சிமிலராக இருக்கிறத மட்டுமே அரேஞ்ச் பண்ணுறாரு. அப்போ ஒரு சில இடங்கள் என்ன ஆகுது, இந்த அட்டாமிக் மாஸ்ன்றது கரெக்டான ஆர்டரில் ஃபாலோ ஆகலை. இதில் மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிளில். ஸோ இதுதான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு சொல்லக்கூடிய ஆன்சர். ரைட்? தேங்க்யூ.